அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடனட்டைகளின் பாவனையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஜனாதிபதியின் யோசனைக்கு அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி. டிசம்பரில் இலங்கையின் பொருளாதாரத்தில் விழப்போகும் பாரிய அடி. சிக்கலில் அனுர அரசு. தென்னிலங்கையில் துப்பாக்கிச் சூடு. வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 2 கைது. நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்து, 40 பேர் மாயம். கனடாவில் நிலநடுக்கம். பாதுகாப்பற்ற வட்டுவாகல் பாலத்தை புனரமைக்க அமைச்சரவை அனுமதி. தெலுங்கானாவில் மின்சாரம் தாக்கி 5 பேர் உயிரிழப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இலங்கையில் புதிய செயலில் உள்ள கடன் அட்டைகளின் எண்ணிக்கை 10,934 அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. புதிய அட்டைகள் சேர்க்கப்பட்டதன் மூலம் ஜூன் மாத இறுதியில் நாட்டில் செயலில் உள்ள கடன் அட்டைகளின் எண்ணிக்கை 2,75,744 அதிகரித்துள்ளது. மே மாத இறுதியில் இது 2,64,810 இருந்தது. இது 0.52% அதிகரிப்பாகும். இதற்கிடையில் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் செயலில் உள்ள கடன் அட்டைகளின் எண்ணிக்கை 3.36% அதிகரித்துள்ளது என்று தரவுகள் தெரிவிக்கின்றன. விவசாயிகளுக்கான உரமானியத்தை வழங்குவதற்கு டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்துவதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதியும் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசாங்கம் விவசாயிகளுக்கு உரமானியத்தை வழங்கும் போது அந்தந்த விவசாயிகளுக்கு குறித்த மானியம் சரியான நேரத்தில் கிடைக்கின்றமையையும் அந்த நிதியுதவியை தமது விவசாய நடவடிக்கைகளுக்கான உரத் தேவைக்காக முழுமையாக பயன்படுத்துகின்றமையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த பின்னூட்டல் செயற்பாட்டுக்கு வசதி அளித்து விவசாயிகளுக்கு உர விநியோகத்தை மிகவும் முறை சார்ந்த வகையிலும் வினைத்திறனாகவும் மேற்கொள்வதற்காக QR குறியீடு அல்லது பொருத்தமான முறையொன்றை பயன்படுத்த வேண்டியமை கண்டறியப்பட்டுள்ளது. அரசாங்கம் டிசம்பர் மாதத்தில் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகங்கொடுக்க போவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் தெரிவித்துள்ளார். பொருளாதார குறிகாட்டிகளை முன்வைத்து அவர் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு அவதான எச்சரிக்கை ஒன்றை செய்ததோடு கோட்டபாய ஆட்சி காலத்திலும் அரசாங்கம் ஆபத்தான நிலையை நோக்கி செல்கையில் தாம் இவ்வாறு சுட்டிக்காட்டியதாகவும் கபீர் காசிம் சுட்டிக்காட்டினார். இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய அதிவேக பாதையின் எஞ்சியுள்ள வேலைகளை முடிப்பதற்காக சீனாவின் எக்ஸிம் வங்கியில் $500 மில்லியன், திரைசேரியில் $493 மில்லியன், 993 மில்லியன் கடன் பெற்றுக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். குறித்த கடன் மறுசீரமைப்பு குழுவின் அங்கீகாரத்துக்கு உட்பட்டுள்ளதா, அத்தோடு இந்த கடனை எப்படி செலுத்தப் போகின்றனர் என்பது தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை. கட்டாயம் அதிவேக பாதைகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும். ஆனால் கடனை செலுத்தும் வழிகளையும் தேடிக்கொள்வது சிறந்தது. இந்த வருடத்தில் IMF $335 மில்லியன் வழங்கியுள்ளது. அத்தோடு இதர நிறுவனங்களான உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றில் $300 தொடக்கம் $305 மில்லியன் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் $95 மில்லியன் கிடைத்துள்ளது. மேலும் இந்த வருடத்தில் முடிவடைந்த 6 மாதங்களில் வெளிநாட்டு கையிருப்பு குறைவடைந்துள்ளது. 2024ஆம் ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதத்தில் காணப்பட்டதை விட குறைந்துள்ளது. மேலும் இலங்கையின் தேசிய நிதி சந்தையில் டாலரின் கொடுக்கல் வாங்கல்கள் அதிகரித்துள்ளன. இலங்கையின் மொத்த வெளிநாட்டு கையிருப்பு 2025 மார்ச்சில் குறைவடைந்துள்ளது. மேலும் ஆக குறைந்த வெளிநாட்டு கையிருப்பு 2025 மார்ச் மாதத்தில் இருந்து ஜூலை மாதத்தில் குறைந்துள்ளது. அரசின் நிதி நிலைமையில் இவ்வாறான சம்பவங்கள் சிவப்பு எச்சரிக்கையாகவே தோன்றுகிறது. இவ்வாறு நாங்கள் குறிப்பிடும் தகவல்களை அரசாங்கம் குறையாகவே பார்க்கிறது. இலங்கை மத்திய வங்கி பின்பற்றும் நிதி கொள்கைகளால் அரசாங்கம் பாதுகாக்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார்.
பேலியகொடையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேலியகொடை ஞானரத்ன மாவட்ட பகுதியில் இன்று காலை இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அடையாளம் தெரியாத இரு நபர்களால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. பேலியகொடையில் மீன் வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒருவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது அவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை 5.94 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டுக்குள் கடத்த முயன்ற 2 நபர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு சிகரெட்டுகளின் பெரிய பொதியுடன் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். துபாயிலிருந்து குறித்த சிகரெட்டுகளை வாங்கியவர்கள் குவைட் விமானத்தின் ஊடாக இலங்கைக்கு வந்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2 திருகோணமலையைச் சேர்ந்த 33-45 வயதான தொழிலதிபர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட போது அவர்களிடம் 39,600 சிகரெட்டுகள் அடங்கிய 198 அட்டைப்பட்டிகள் இருந்துள்ளது. நைஜீரியாவின் சோகோட்டோ மாநிலத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 40 பேர் காணாமல் போயுள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள பிரபலமான சந்தைக்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற படகொன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது குறித்த படகில் 50 பேர் பயணித்துள்ளனர். இந்நிலையில் 10 பேர் மீட்கப்பட்டதுடன் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நைஜீரியாவின் நைஜர் மாநிலத்தில் கடந்த வாரம் 100 பேர் பயணித்த படகொன்று விபத்துக்குள்ளானதில் 13 பேர் வரை உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் திடீர் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. குறித்த நிலநடுக்கம் கனடாவின் வான்கூவர் தீவு கடற்கரையில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. சுமார் 4.1 ரெக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. 18 கிலோமீட்டர் தென்கிழக்கு போர்ட் ரெயின்போவுக்கு அருகில் சுமார் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. வான்கூவர் நகர பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் இலசேனா நிலநடுக்கத்தை உணர்ந்துள்ளனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக எந்தவித சேதமும் பதிவாகவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பரந்தன் கரைச்சி முல்லைத்தீவு வீதியின் 150 இலக்க பாலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்திக்கடல் கலப்புக்கு குறுக்காக வட்டுவாகல் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 2009 ஆண்டில் இறுதியாக திருத்தப்பட்டுள்ள குறித்த பாலம் தற்போது பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுகின்றது. அதனால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் இருவழி பாதையுடன் கூடிய புதிய பாலமாக அதனை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்காக தேசிய போட்டி விலைமனு கோரல் முறைமையின் அடிப்படையில் விலைமனுக்கள் கோரப்பட்டுள்ளன. அதன்படி கிடைக்கப்பெற்ற விலைமனுக்களை மதிப்பீடு செய்த பின்னர் உயர்மட்ட நிரந்தர பெறுகை குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துரைகளுக்கு அமைய இந்த நிர்மாண பணிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் மின்சாரம் தாக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். கோகுலாஷ்டமி பண்டிகையொட்டி ராமந்தபூரில் உள்ள கோகுலே நகரில் தேரை இளைஞர்கள் இழுத்துச் சென்ற போது மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதேவேளை 9 பேர் மீது மின்சாரம் தாக்கியுள்ள நிலையில் அதில் 5 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.